இந்த வீடியோவில் சுவையான முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா முதல்ல கடுகை போட்டு பொரிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க. உளுந்தம்பருப்பும் கடுகும் நல்லா பொரியும் போது அடுத்து நம்ம வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதற்காக 3 வெங்காயத்தை ஏற்கனவே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம். வெங்காயத்தை போட்ட பிறகு நல்லா வதங்கணும். அதற்காக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்டாகவும் அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கு. இப்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூளும் போடுங்க. நம்ம வானிலையில் போட்ட எல்லா ஐட்டங்களோடு சேர்ந்து வெங்காயம் இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது அதில் முட்டையை உடைச்சி ஊற்ற வேண்டியதுதான். எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா அதை இப்போது கிளறி விடணும். அந்த மாதிரி நல்லா கிளறி விடும்போது தான் முட்டை ஒரு பதத்துக்கு வந்து நல்லா பொடி மாசுக்கு தயாராகும். ஸ்டவ் சிம் பண்ணுங்க. அது அப்படியே தோன்றும். எதில் போட போகிறேன்? இதில் எல்லாமே முட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி பொடியாக ஆக்கி முட்டை பொரியல் ஆக்கணும். சுவையான சூப்பரான முட்டை பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் போட்டு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும்.